எட்டயபுரம் சமஸ்தான மன்னர் துரோகி இல்லை என பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட காரணமாக இருந்தது எட்டயபுரம் ஜெகவீரபாண்டிய எட்டப்ப நாயக்கர் என வரலாற்றில் கூறப்படுகிறது. இந்நிலையில் எட்டயபுரம் சமஸ்தான மன்னர் பற்றி தவறான கருத்துகளையும் வரலாற்று பிழையை நீக்க வலியுறுத்தியும் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சுமார் 600க்கும் மேற்பட்டவர்கள் இதில் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த எட்டயபுர சமஸ்தானத்தின் 42வது பட்டத்து ராஜா சைத்தன்ய ராஜா, சினிமாவில் பேசியதை வைத்துக்கொண்டு வரலாற்று உண்மை தெரியாமல் சிலர் பேசி வருவதால் கடந்த 2 தலைமுறைகளாக பல்வேறு கஷ்டங்களை தாங்கள் அனுபவித்து வருவதாக அவர் வேதனையுடன் குறிப்பிட்டார். மக்கள் எழுச்சி போராட்டம் தான், இது யாருக்கு எதிராகவும் இல்லை. இந்த மாதிரி சமீப காலத்துல இந்த மாதிரி ஒரு களங்கம் அந்த பேருக்கு ஏற்பட்டது ஒரு சுமார் 2 தலைமுறையாக நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதை முதல்ல சினிமா அப்படின்னு நினைச்சு விட்டது, அது அவ்வளோ தூரம் ஒரு இம்பேக்ட் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கல. இப்போ அது சமீப காலத்துல ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பேச்சுல ஒரு ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த வார்த்தையை இந்த ஒரு களங்கத்தோட இந்த பேரை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை மாற்றணும். இதை மாத்துறது எப்படி என்றால் நாங்க எப்படி அதை பார்க்குறோம்னா இது ஒரு எழுச்சியால தான் முடியும். மக்களுக்கு உண்மையான வரலாறு என்ன, எட்டயபுரம் சமஸ்தானத்தோட உண்மையான வரலாறு என்ன, அந்த எட்டப்பன்கிற பேருக்கு பின்னாடி உள்ள ஒரு சுவாரஸ்யமான சிறப்பான வரலாறு என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அதை தெரியப்படுத்துறது எங்களுடைய கடமை. அதை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு கடமைக்காக இங்கே நாங்கள் இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். கோரிக்கை ஒன்று தயார் பண்ணியிருக்கோம் அரசு கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு அரசியல்லையோ இல்லை புத்தகத்திலையோ இல்லை எந்த ஒரு பப்ளிக் இதுலேயோ இந்த பேரை இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை தயார் பண்ணியிருக்கோம். அதை இந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்சோடனே போய் அரசிட்ட ஒப்படைப்போம்.